கோடை வெயில் கிராமத்தை முழுவதும் சூழ்ந்திருந்த நாட்கள். அந்த கிராமத்தின் எல்லையில் பரந்து விரிந்திருந்தது பெரிய பண்ணையார் சிவசுப்பிரமணியத்தின் தென்னை மற்றும் மாம்பழத் தோட்டம். நூற்றுக்கணக்கான மரங்கள், நடுவே செல்லும் மண்பாதை, பழைய மோட்டார் அறை, அருகில் ஓடும் கால்வாய். அந்த இடமே தனி உலகம் போல இருந்தது. சிவசுப்பிரமணியம் வயது 55. உயரமான உடல், மெதுவான பேச்சு, கிராமத்தில் அனைவராலும் மதிக்கப்படும் மனிதர். மனைவி பல ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டதால் அவர் பெரும்பாலும் தனிமையில்தான் வாழ்ந்தார். 2 மகன்கள் சென்னை நகரத்தில் வேலை பார்த்தார்கள். அவர்கள் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே ஊருக்கு வருவார்கள். அந்த தோட்டத்தில் வேலை பார்த்தவள் காவேரி. 35 வயதான காவேரி கருமை கலந்த அழகான முகம், நீளமான முடி, எப்போதும் சாதாரண பருத்தி சேலை, நெற்றியில் சிறிய குங்குமம். அவளை பார்த்தாலே அமைதியான குடும்ப பெண் என்ற தோற்றம் வரும். கணவர் சில ஆண்டுகளுக்கு முன் உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டார். ஒரு சிறிய மகனுடன் கிராமத்தின் ஓரத்தில் வாடகை வீட்டில் வாழ்ந்தாள். காவேரி காலை 5 மணிக்கே எழுந்து வீட்டு பணிகளை முடித்து தோட்டத்திற்கு வந்துவிடுவாள். மற்ற தொழிலாளர்கள் சோம்பலாக வேலை செய்தாலும் அவள் மட்டும் ஒவ்வொரு மரத்தையும் அக்கறையுடன் கவனிப்பாள். எந்த மரத்திற்கு தண்ணீர் குறைவு, எந்த கிளையில் பழம் பழுத்திருக்கிறது, எல்லாம் அவளுக்கு மனப்பாடம். ஒரு நாள் காலை சிவசுப்பிரமணியம் தோட்டத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு தொழிலாளி அலட்சியமாக மாம்பழங்களை கீழே போட்டு கொண்டிருந்தான். "அட, கவனமா பாரு, பாதி பழம் கெட்டுப்போகுது" என்று அவர் சத்தமாக கூறினார். அந்த தொழிலாளி முகம் சுளித்து விலகிச் சென்றான். அந்த நேரத்தில் அருகிலிருந்த காவேரி அமைதியாக கீழே விழுந்த பழங்களை எடுத்து கூடையில் வைத்தாள். "விடுங்க ஐயா, நான் பார்த்துக்கிறேன்" என்று மெதுவாக சொன்னாள். அவள் குரலில் இருந்த அமைதி சிவசுப்பிரமணியத்தை சிறிது நேரம் யோசிக்க வைத்தது. அதற்கு பிறகு அவர் தினமும் தோட்டத்திற்கு வந்தால் காவேரி வேலை செய்கிற இடத்தை கவனிக்க ஆரம்பித்தார். மற்றவர்கள் போல சிரித்து பேசாமல் அவள் எப்போதும் மரியாதையோடு தலையை குனிந்து பேசுவாள். ஒரு மாலை, மழை பெய்யும் அறிகுறியுடன் கருமேகங்கள் சூழ்ந்திருந்தது. தொழிலாளர்கள் அனைவரும் வேலையை முடித்து சென்று விட்டார்கள். காவேரி மட்டும் மோட்டார் அறை அருகே குழாய்களை சரிபார்த்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று பலமான காற்று வீசி மழை கொட்ட ஆரம்பித்தது. "காவேரி, உள்ளவா, நனைஞ்சிடுவ" என்று சிவசுப்பிரமணியம் கத்தினார். அவள் ஓடி வந்து மோட்டார் அறைக்குள் நின்றாள். மழை சத்தம் அந்த சிறிய அறையை முழுவதும் நிரப்பியது. நனைந்த சேலையை சற்று சரி செய்தபடி மூலையில் நின்றாள். "இவ்வளவு நேரம் வேலை பார்த்தா உடம்பு கெட்டிடும்" என்றார் அவர். "வேலை செய்யலைன்னா வீட்டில் சாப்பாடு இருக்காதையா" என்று அவள் சிரிக்க முயன்றாள். அந்த சிரிப்பின் பின்னால் இருந்த கஷ்டத்தை அவர் உணர்ந்தார். சில நிமிடங்கள் அமைதியாக சென்றது. "உன் பையன் எப்படி படிக்கிறான்?" என்று அவர் கேட்டார். காவேரியின் முகம் உடனே பிரகாசித்தது. "நல்லா படிக்கிறான் ஐயா, அவன் மட்டும் நல்ல இடத்துக்கு போயிட்டான்னா போதும்." அவள் பேசும்போது கண்களில் தெரிந்த தாய் பாசம் சிவசுப்பிரமணியத்தின் மனதை மெதுவாக தொட்டது. அந்த நாளுக்கு பிறகு இருவருக்கும் இடையில் ஒரு அமைதியான நெருக்கம் உருவாக ஆரம்பித்தது. காலை அவர் தோட்டத்திற்கு வந்தவுடன், "காஃபி குடிச்சிங்களா?" என்று காவேரி கேட்பாள். மதிய வேளையில் அவர் சாப்பிடாமல் இருந்தால், "உடம்பு பாதிக்கும் ஐயா" என்று கவலைப்படுவாள். ஒரு நாள் மதியம் கடும் வெயிலால் எல்லோரும் ஓய்வெடுத்து கொண்டிருந்தனர். காவேரி மட்டும் மர நிழலில் அமர்ந்து பழங்களை தேர்வு செய்து கொண்டிருந்தாள். அவள் அருகே வந்து அமர்ந்தார் சிவசுப்பிரமணியம். "எப்பவாவது உனக்காக நீ வாழணும் என்று தோணலையா?" என்று திடீரென கேட்டார். அந்த கேள்வி காவேரியை அமைதியாக்கியது. "என் வாழ்க்கை இப்போ என் பையனுக்காகத்தான் ஐயா" என்று மெதுவாக சொன்னாள்.
ஆனால் உனக்கும் மனசு இருக்கு, ஆசை இருக்கும். அவர் அந்த வார்த்தையை சொன்னபோது காவேரி மெதுவாக தலை குனிந்தாள். பல வருடங்களாக யாரும் அவளிடம் அப்படி அக்கறையுடன் பேசியதே இல்லை. அந்த மாலை முதல் இருவரின் பார்வையிலும் மாற்றம் தெரிந்தது. மழை பெய்யும் நாட்களில் மோட்டார் அறையில் நீண்ட நேரம் பேசுவார்கள். பழைய நினைவுகள், வாழ்க்கை கஷ்டங்கள், தனிமை, இருவரும் ஒருவரிடம் ஒருவர் மனதை திறக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் இரவு தோட்டத்தில் திருடர்கள் வந்ததாக தகவல் வந்தது. சிவசுப்பிரமணியம் உடனே தோட்டத்திற்கு சென்றார். அதை கேட்டு காவேரியும் பயந்து அங்கே வந்தாள். அங்கு யாரும் இல்லை. மழைக்கு பிறகு தோட்டம் முழுவதும் ஈரமான மண் வாசனை. நீ ஏன் இந்த நேரம் வந்த என்று அவர் கேட்டார். உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயந்தேன். அவள் சொன்ன அந்த ஒரு வரி அவரின் உள்ளத்தை முழுவதும் குலுக்கியது. அந்த இரவு நில ஒளியில் நனைந்த தோட்டத்தின் நடுவே இருவரும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்களின் தனிமை, பாசம், அக்கறை எல்லாமே அந்த இரவில் வார்த்தைகளாக வெளியே வந்தது. சிவசுப்பிரமணியம் மெதுவாக அவள் கையை பிடித்தார். காவேரி எதிர்க்கவில்லை. பல வருடங்களாக இருவரின் மனதிலும் அடைத்து வைத்திருந்த வெறுமை அந்த தருணத்தில் கரைந்தது. தோட்டத்தின் குளிர்காற்று, தூரத்தில் கேட்கும் இரவு பூச்சிகளின் சத்தம், அருகில் நிற்கும் தென்னை மரங்கள் எல்லாம் அந்த இரவின் அமைதியான சாட்சிகளாக இருந்தன. அந்த நாளுக்கு பிறகு காவேரி அந்த தோட்டத்தில் வேலை செய்யும் ஒருத்தி மட்டுமில்லை. சிவசுப்பிரமணியத்தின் வாழ்க்கையில் மீண்டும் வந்த நிம்மதியாக மாறினாள். கிராம மக்கள் சிலர் பேசினார்கள், சிலர் தவறாக பார்த்தார்கள். ஆனால் இருவரும் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஏனெனில் அவர்கள் தேடியது ஆசை மட்டுமில்லை, புரிந்து கொள்ளும் ஒரு மனசு, தனிமையை பகிர்ந்து கொள்ள ஒரு உயிர். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்பாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்காக இருந்தால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.